இல்லை, அவளை பற்றி பேசுறதுக்கு எதுவும் விருப்பம் இல்லை. எனக்கு அதே டென்ஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு அப்பா இட்டுன்னு போயிட்டு ஃபுல் பாதையில் படுக்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா இட்டுன்னு போய்க்கிறாங்க. அந்த வீடியோ இருக்குது. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அம்மா இட்டுன்னு வந்து வெட்டி போகிறேன்னு சொல்கிறது, இவங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிறது எல்லாமே வீடியோ எடுத்து அமைச்சிருக்கேன். அப்பயும் இவங்ககிட்ட சொல்லலை. இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் மதுராந்தகத்தில் ஒரு சிறிய குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்த ஆறுமுகம், மஞ்சுளா தம்பதி அந்த வீட்டை காலி செய்துவிட்டு 2 மகள்கள், ஒரு மகனுடன் சென்னைக்கு இடம்பெயர்ந்தார்கள். சென்னையில் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளலாம் என நித்தமும் இடம்பெயரும் எத்தனையோ குடும்பங்களில் ஒன்றுதான் ஆறுமுகத்தின் குடும்பமும். குரும்பேட்டை அருகே ஒரு ஏரிக்கரையில் குடிசை அமைத்து பூ வியாபாரத்தை ஆரம்பித்த ஆறுமுகத்திற்கு அவரது மனைவி மஞ்சுளா உற்ற துணையாக இருந்தார். நாட்கள் சென்றன. குழந்தைகள் பெரியவர்கள் ஆனார்கள். ஆறுமுகம் மஞ்சுளாவின் கடும் உழைப்பால் ஜமீன் ராயப்பேட்டையில் ஒரு இடம் வாங்கி 2 மாடியில் வீடும் கட்டிக்கொண்டார்கள். இதன் பிறகு அந்த குடும்பம் சந்தோஷமா வாழும் என நினைக்கலாம். ஆனால் நடந்தது வேறு. ஒரு நாள் ஆறுமுகமும் மஞ்சுளாவும் கொடூரமாக கழுத்தறுபட்டு வீட்டுக்குள் செத்து கிடந்தார்கள். அவர்களின் கொலை குறித்து ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள்தான் இவை. ஆறுமுகத்தையும் அவரது மனைவியையும் மூத்த மகளின் காதலன் மோஸ் என்பவர் கொடூரமாக கொலை செய்ததாக சித்தலப்பாக்கம் போலீசார் தெரிவித்து இருக்கிறார்கள். அதாவது மூத்த மகளால் தான் இந்த நிலை அந்த பெற்றோருக்கு ஏற்பட்டதாக செய்திகள் அனைத்தும் உணர்த்த முயன்றன. நாங்கள் ஆறுமுகத்தின் மகன் ராஜேஷை சந்திக்க சென்றோம். அவர் தனது அக்காவின் காதல் கதையை சொல்லத் தொடங்கினார். பெரிய அக்கா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் அஃபேர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. டிவைஸ் பண்ணலை, வேற ஒருத்தர் அஃபேராக வந்துட்டாங்க. இதுவரையும் இன்னும் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் வந்தது எங்கள் அக்கா கிட்ட இருந்து. அவங்க கல்பாக்கம் எங்கேயோ தாண்டி போயின்னு இருக்காங்க அப்படின்ட்டு. இதேமாரி அம்மா போயிட்டுன்னு போனாங்க. என்னாச்சுன்னு தெரியல, நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு மிரட்டினா வெட்டிடுவேண்ணா, போய் பாருங்கண்ணா, என்னாச்சுன்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, எடுக்கலை அப்படின்னு. அங்கே போயிட்டு சுற்றி உள்ளி வச்சு டோர் ஓப்பன் பண்ணி உடச்சி பார்த்தேன். அப்போ தான் தெரியுது. கழுத்து, தவடை, கை 6 வெட்டு. ராஜேஷின் அக்காள் ராணிக்கு திருமணம் ஆகி 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். கணவர் இருக்கும் போதே அண்ணா நகரை சேர்ந்த மோசஸ் என்பவருடன் ராணி தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டார். ஆனால் மோசஸ் ஒரு கொடிய குற்றவாளி என்பது ராணிக்கு தெரியவில்லை. சமீபத்தில் 6 மாதம் ஜெயிலில் இருந்த மோசஸ் காய்ந்து போய் ராணியை தேடி வந்திருக்கிறார். வீட்டில் ராணி இல்லாத நிலையில் ஆறுமுகத்தையும் மஞ்சுளாவையும் கடத்திச் சென்று கொடூரமாக வெட்டி கொலை செய்திருப்பதாக காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அப்பா காலங்காலத்தில் 2 மணிக்கு பூ வியாபாரத்துக்கு போவார். திருப்பி மல்லி வாங்கின்னு வந்து கொடுப்பாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அதை 3 மணிக்கு எடுத்துன்னு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வருவாங்க. நல்ல எப்படி அவங்களும் ரொம்ப உழைப்பாளி தான், ரொம்ப கஷ்டப்படுறோம். 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த ஒரு வருஷமாக தான் நடவடிக்கை சரியில்லை. இவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போலீஸ் வந்தது. இதேமாரி ஆந்திராவிலேருந்து ஒரு பொண்ணு தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன தான் ஃபஸ்ட்டு லாக் பண்ணாங்க. லாக் பண்ணிவிட்டு இவன் யாருன்னு கேட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது சார், எது இருந்தாலும் எங்கள் வீட்டில் கேட்டுங்க, நான் வேலை முடிச்சுட்டு டூல்ஸ் இங்கே வச்சுட்டு போவேன். ஏன்னா டூல்ஸ் எடுத்துன்னு போய்ட்டு வரது முடியாதுனா டூல்ஸ் இங்கே வச்சுட்டு போவேன். சிசிடிவி கேமரா வச்சு தான் பிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு அப்பா இட்டுன்னு போயிட்டு ஃபுல் பாதையில் படுக்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா இட்டுன்னு போய்க்கிறாங்க. அந்த வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேக் ஒன்று மாட்டிட்டு போனான். அந்த பேக்கில் தான் ஜுவல்ஸ் இருக்குமோன்னு பார்க்குறேன். எனக்கு டவுட். ஏன்னா அவனுக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க, நல்லபடியாக பழகும்போது சொல்லியிருக்காங்க. மோசஸை ராணி ஏன் பிரிந்தார் என்பதற்கும் காரணம் இருக்கிறது. ராணியிடம் உல்லாசம் அனுபவித்து வந்த மோசஸ் ஒரு கட்டத்தில் ராணியின் பெண் பிள்ளையிடம் தவறாக நடக்க முயற்சி செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ராணி அவரை விட்டு பிரிந்து வந்தார் என்கிறார் ராஜேஷ். குழந்தைங்க, பொம்பளை குழந்தைங்க அவங்க மேலே கையை வச்சிருக்கான் பொழுது அந்த மோசஸ்ன்றவன் குழந்தைங்க மேலாம் கை வைக்கும்போது சரி இவங்க சண்டை போட்டுன்னு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் நீ வரலன்னா நான் உங்கள் அப்பா அம்மா கொண்டுன்னு வீடியோ எடுத்து அமுச்சு விட்ருக்கான் எங்கள் அக்காவுக்கு. அவங்க அமுச்சு விடும்போது அவங்க சும்மா தான் மிரட்டுறான் அப்படின்னு நினச்சி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது. எனக்கு ஃபோன் பண்ணும்போது தான் நான் அங்கே போய் கதவு உடச்சி பார்த்தேன். அங்கே பார்த்தா வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க. தாயும் தந்தையும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது ராஜேஷை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை ஆளாக்கினார்கள் என்றார் ராஜேஷ். கிட்டத்தட்ட ஒரு 30 சவரம் எங்கள் தங்கச்சிது இருந்தது, எங்கள்
பக்காது இருந்தது, ஒரு சவரம் கூட இல்லை. நிறைய கேஸ் இருக்குங்க அவன் மேலே, 6-7 கேஸு, என்ன கொலை கேஸு இருக்குதுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் சொன்னாங்க எனக்கு. மர்டர் பண்ணிவிட்டு மாதாவரத்தில் 2 வீலர் விட்டுட்டு அங்கேருந்து ஆந்திராவுக்கு சொந்த ஊருக்கு ஏறி போயிருக்கோம். அப்போ தான் பிடிச்சாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு போலீஸோடு போயிட்டு அந்த 2 வீலர் என்னோட பேரில் இருக்க 2 வீலர் எடுத்துகிட்டு வந்தோம். ஆறுமுகத்தையும் மஞ்சுளாவையும் கொலை செய்த மோசஸ் வீட்டில் இருந்து 30 சவரன் நகைகளையும் எடுத்து சென்று இருக்கலாம் என கூறுகிறார் ராஜேஷ். மோசஸ் அடிக்கடி ராணியை தேடி வந்ததால் ஆறுமுகத்திற்கும் அவரை பற்றி தெரிந்திருக்கிறது. கணவரை பிரிந்து வாழும் மகளுடன் மோசஸ் பழகி வந்ததால் அவரால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அக்காள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் தாய் தந்தையை இழந்திருக்க மாட்டேன் என்கிறார் ராஜேஷ். இல்லை, அவளை பற்றி பேசுறதுக்கு எதுவும் விருப்பம் இல்லை. எனக்கு அதே டென்ஷன் ஆகுது. அவ்வளோ தான் நான் பேரண்ட்ஸ் இப்போ நான் இழந்து தனியாக இருக்கேன். நான் இப்போ அவங்க தானே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. எனக்கு நான் வாழ்கிறதே அவங்களுக்காக தான் வாழ்கிறேன். இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அம்மா எட்டுன்னு வந்து வெட்டி போடுறேன்னு சொல்கிறது, இவங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிறது எல்லாமே வீடியோ எடுத்து அமைச்சிருக்கேன். அப்பயும் இவங்ககிட்ட சொல்லலை. சனிக்கிழமை வெட்டி போட்டிருக்காங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வெட்டி போட்டிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க, இதேமாரி என்னாச்சுன்னு தெரியல, போய் பாருங்கன்ட்டு. நகரத்திற்கு இடம்பெயரும் குடும்பங்கள் எல்லாம் ஆறுமுகம் மஞ்சுளா குடும்பத்தைப் போல வீடு கட்டி வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் என்ன கட்டி என்ன செய்வது? பிள்ளைகள் சரியில்லாவிட்டால் நகரம் நரகம் ஆகிவிடும் என்பதற்கு ஆறுமுகமும் மஞ்சுளாவும் உதாரணம் ஆகிவிட்டார்கள்.